அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முதாஃபிலே படிக்கல நாங்கள் தனி வகையான முதாஃப்கள் படித்தோம். அது ஸ்பெஷல் முதாஃப்னு சொல்லுவோம். இதுக்கு உடைய அர்த்தம் வராது. இந்த வேர்டுக்கு போகிற வார்த்தை ஜர்ராவும் அதோடு அதோட அர்த்தத்தை பார்த்து போட்டால் சரி, அவ்வளோதான். சரியா? இதை அசைன்மெண்ட்டை நான் செஞ்சு கொண்டு போகிறேன். பிகைரில் ஹக். அப்போ முதலாவது வார்த்தை பிகைரில் ஹக்கி. பாருங்கள், கயிர் சுட்டியும் ஹக்கி ஜர்ராவுது. அதே மாதிரி தான் இந்த கயிறுன்றது கயிரில் மக்தூபி. அந்த கயிறு சுட்டி மக்தூப்ன்றது ஜர்ராவுது. ஸோ ஹக்குன்றது சரியான நியாயம், கயிறு என்பது தவிர. ஸோ சரியான நியாயத்தும் தவிர என்ற அர்த்தம் வருது. அடுத்தது வராக்கும். சரியா? கும் என்றால் எங்களுக்கு தெரியும், அந்தும் உங்களுக்கு. வரா என்றது பின்னால். அப்போ உங்களுக்கு பின்னால். கும் என்றால் உங்களுக்கு என்ற உத்தர் இல்லை, நிறைய பேர். உங்கள் எல்லாருடைய பின்னால், உங்களுடைய பின்னால், உங்களுக்கு பின்னால். சரியா? தமிழில் கஷ்டம். அதை யூ என்றால் இப்போ இங்கிலீஷ்லேயும் யூ என்றால் ஒருத்தர் தான், நிறைய பேருக்கு யூ என்று தான் சொல்கிறாங்க. அது மாதிரி உங்களுக்கு என்ன ஒருத்தருக்கும் சொல்லலும் நிறைய பேருக்கும் சொல்லலும். உங்களுக்கு வரா எப்படி அர்த்தம்? வரா என்ன பின்னால், உங்களுக்கு பின்னால். ஹல்ஃபிஹிம். ஹல்ஃபி என்றதும் பின்னால், பின்னாக என்ற அர்த்தம் வருது. பின்னுக்கு என்ற அர்த்தம் வருது. அப்போ ஹிம் என்றால் அவர்கள். ஹும் தான் ஹிம் ஆகுது. அப்போ அவர்களுக்கு பின்னாக என்ற அர்த்தம் வருது. ஃபவுக என்றால் மேலே என்ற அர்த்தம். ஸோ இதுக்கு மேலே இஸ்னத்தைனி, இரு பெண்கள். இஸ்னத்தைனி என்றால் இரு பெண்கள், இரு பெண்களுக்கு மேலே. கபுலிஹிம். கபுல் என்று சொல்கிறது முன்னுக்கு. சரியா? பகுத் என்ற பெண்ணுக்கு, ஃபவுக் என்றது மேலே. அது மாதிரி கபுல் என்று சொல்கிறது முன்னுக்கு. அப்போ கபுலிஹிம் என்றால் அவர்களுக்கு முன்னால் என்ற அர்த்தம் எடுக்கலும். அடுத்தது ஆறாவது பகுதுக்கும். பகுத் என்று சொல்கிற சில. அப்போ கும் என்ற உங்களில் சில. அடுத்தது பைனனா. நான் என்றால் எங்களுக்கு. நகுன் தான் நாபமாகுது. பைன என்று சொல்கிறது இடையில். பைனனா என்றது எங்களுக்கு இடையில். இது சரியான லேசி. இதோட அர்த்தங்கள் நேரத்தோடு கொடுத்துக்குது. அது அர்த்தங்களை பார்த்து அது அர்த்தத்தினை போட தான் இருக்குது. அது ஒரு அர்த்தத்தை விளங்குறதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ் தான். ஐயுவும். ஐயு என்று சொல்கிறது ஏதேனும் என்ற அர்த்தம் வருது. எது என்ற அர்த்தம் வருது. ஐயுவும் என்றால் அவர்களுக்கு எது என்ற அர்த்தம் எடுக்கலும். 9வது பைனல் ஒஹ்தைனி. பைன ஆல்ரெடி படித்தோம். இடையில் என்ற அர்த்தம் வருது. ஒஹ்தைனி, அஹின்னு சொல்கிறது சகோதரருக்கு. ஸோ ஒஹ்தைனி ரெண்டு சகோதரர்கள், இரு சகோதரர்களுக்கு இடையில் என்ற அர்த்தம் வருது. வரா நாங்கள் ஆல்ரெடி படித்தோம். வரா என்று சொல்கிறது பின்னால் என்று. தாலிக்கும்ல ரெண்டு வார்த்தை, தாலிக்க என்றதும் கும் என்றதும். அது தாலிக் என்றால் அது, கும் என்றால் உங்கள் என்ற அர்த்தம் உங்கள் அனைவரும். கும்முக்கு உங்கள் அனைவரும் என்ற அர்த்தம் எடுக்கணும். ஸோ அது உங்கள் அனைவருக்கும். வரா என்ற பின்னால். 11வது லதுன்னா. லதுன் என்று சொல்கிறது சார்பாக. நான் சார்பாக, குறிப்பாக என்ற அர்த்தம் இருக்கலும். அப்போ இது அர்த்தம் நான் என்ற நகனு தானே, நாங்கள். அப்போ எங்களுக்கு சார்பாக என்ற அர்த்தம் வருது. இல்லை சார்பாக பின்னுக்கால வரணும், எங்களுக்கு தான் முதல்ல வரணும். ஸோ எங்களுக்கு சார்பாக லதுன்னா. பகுதேண்டா பிறகு. பகுதேண்டா பிறகு என்ற அர்த்தம். அப்போ பகுத சுட்டியும் அல் ஃபரீலத்தி. அது அல் ஃபரீலத்தி என்று ஜர்ராவிக்குது. பகுத சுட்டி என்று அது ஸ்பெஷல் முதாஃபுக்கு புறவார வார்த்தை ஜர்ராவுது. அதுதான் நாங்கள் படித்து கொண்டிருக்கிறோம். அப்போ அல் ஃபரீலத்தி, அது ஃபர்ல் என்று சொல்லுவோம் நாங்கள். அப்போ கடமை, ஃபர்லான விஷயந்தான் கடமை. கடமைக்கு
பின்னால், கடமைக்கு பிறகு என்ற அர்த்தம் எடுக்கலும். தூனதாலிக அதே மாதிரி தான் முதல்ல படித்தோம் மாதிரி அந்த தாலிக்கும் மாதிரி தான் இன தூண் என்று வந்திருக்குது. தூண் என்று சொல்கிறது அர்த்தம் வந்து தவிர என்ற அர்த்தம் எடுக்கலும். தாலிகண்டா அது, அதை தவிர, அது 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 தவிர என்ற அர்த்தம் எடுக்கலும். இந்த என்று சொல்கிறது வந்து இங்கிலீஷில் இந்தன்றதுக்கு எங்களுக்கு வித் என்ற மீனிங் எடுக்கலும். நியா என்ற மீனிங் கிட்ட என்ற மீனிங் எடுக்கலும். இன்னும் தமிழில் இல் என்று ஒன்றுக்குள்ள என்ற மீனிங் எடுக்கலும். ஸோ இந்த என்றால் உங்களிடம் இருந்து, உங்களிடம் என்ற அர்த்தமே இதாயின. இல்லாட்டி உள்ளது என்று அர்த்தம் எடுக்கலும். அப்போ உங்களிடம் உள்ளது, உங்களிடம் இருக்குது அந்த அர்த்தம் எடுக்கலும். அப்போ இப்போ அதை குர்ஆனில் வார எடுத்து வச்சு தான் நாங்கள் அர்த்தத்தை எடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஸோ அதை டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ ஒரு ஐடியா எடுக்க தான் நாங்கள் இதை அசைன்மெண்ட் பண்ணுறோம். ஃபவுக்கன்றது வந்து முதல்ல சொன்ன மாதிரி மேலே, சரியா? ஹான்றது அவள் தான். ஏன்னா ஒரு நாங்கள் சிங்குலர் ஃபெமினன் வந்து பெண்ணாக ட்ரீட் பண்ணது சுற்றி அந்த ஏன்னா உசுறு இல்லாத ஐட்டம் வந்துக்கும் ஏன்னா ஹாண்ட் எடுக்கலும். அது அர்த்தத்தை குர்ஆனில் எடுத்து வச்சு தான் பார்க்கணும். அது சுற்றி மீனா அவளுக்கு மேலேன்னு சொல்லாமல் அதற்கு மேலேன்னு எடுக்கலும். தகுத்த என்று சொல்கிறது வந்து கீழே. ஸோ கீழே என்ற அர்த்தம் தகுத்த. ஷஜர் என்று சொல்கிறது வந்து மரத்துக்கு தான் ஷஜர் என்று சொல்கிறேன். தகுத்த ஷஜரத்தி என்றால் மரத்தின் கீழே என்ற அர்த்தம் எடுக்கலும். பைன என்றால் இடையில், உமா என்றால் அவர்களுக்கு இடையில் என்ற அர்த்தம் வருது. ஸோ இது சரியான லெசன் அசைன்மெண்ட். இதில் படிக்க வேண்டிய என்னென்னா ஸ்பெஷல் முதாஃப் வந்து அதுக்கு பிறகு வார்த்தை ஜர்ராவுது. அதுவும் இது அர்த்தத்தை அதை வச்சு சிம்பிளாக ட்ரான்ஸ்லேட் பண்ணலும். அடுத்தது ஒரு பக்கத்தில் பிரிண்ட் அவுட் ஒன்று வச்சுக்கொண்டு நீங்கள் பார்த்துக்கொண்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணாலும் சரி. குர்ஆன் இதுவில் கண்டால் நினச்சிக்கோங்க இது வந்து இந்த தனி வகையான முதாஃப்கள், ஸ்பெஷல் முதாஃப், இது அர்த்தம் இப்படி தான் ட்ரான்ஸ்லேட் ஆகுது என்று நினைச்சுக்கொண்டால் போதும். அவ்வளோதான். அது 2-3 தடவை ப்ராக்டிஸ் பண்ண போல் அதோட அர்த்தங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ ஃபஸ்ட் தடவை இவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அந்த செய்யக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இன்ஷா அல்லாஹ்.